அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம காணொலிக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. மேற்கொண்டு நம்ம எப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காணொலியிலையும் என்னோட கருத்துக்களை நான் தெரியப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் முன்னாடி சொன்ன வீடியோக்குள்ள சொல்லப்பட்ட தகவல்கள் உள்ள பிழைகளை வந்து நீங்கள் சுட்டி காட்டிருந்தீங்க. அதை நான் முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே தமிழ் தேசியத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து அதிக அளவில், அதாவது கடந்த ஆண்டுகள் கடந்த அரசியல் நிகழ்வுகளை தாண்டி இப்போ சமீப காலமாக சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியத்தை பற்றின ஒரு நடவடிக்கை, ஒரு தொண்டு, ஒரு மக்கள் சந்திப்பில் பேசக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மக்கள் போய் சேரதை நம்மளால் பார்க்க முடியும். எடுத்துக்கிட்ட சொன்னால் ஏகப்பட்ட சொல்லலாம். தமிழ் தேசியத்தோட கொள்கை சார்ந்து நடத்தப்பட்ட மாநாடுகள், 50 மாநாடுகள் சொல்லலாம். எப்படின்னா தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, இந்த மாதிரி மாநாடுகள் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஏழை எளிய மக்கள் முதற்கொண்டு, விவசாய மக்கள் முதற்கொண்டு, படித்து தெளிந்த நபர்கள் முதற்கொண்டு திரும்பி பார்க்க வைத்த மாநாடுகள் அந்த 5 மாநாடுகள் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இதற்கு முன்னாடி 70 ஆண்டு காலம் இந்த அரசியல், அதாவது சுதந்திரம் பெற்று மக்களாட்சி மலர்ந்து ஓட்டு அரசியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து திராவிட கட்சிகள், காங்கிரஸ் எல்லாமே நடந்து இத்தனை ஆண்டு காலம் இயக்கத்தில் இருந்தாலும், இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்தாலும், ஆதிக்கத்தில் இருந்தாலும், ஆட்சி பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான மாநாடுகள் அவங்க நடத்தினதே கிடையாது. முதலாக அதை தொடங்கி வச்சவர் அண்ணன் சீமான் அவர்கள்ங்கிறது பொதுமக்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து தினந்தோறும் நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு, அதை நம்ம பல வீடியோவில் சொல்லிட்டோம். ஓகேங்களா? சீமானவர்கள் தான் அதிகமான பத்திரிகைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து வைக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் சரியான பதில்கள் எல்லாமே இவரும் பத்திரிகைகளை நோக்கி கேள்விகள் எழுப்புகிற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். கடலூரில் கூட நடந்த விருதாச்சலம் அந்த தொகுதியில் நடந்த கூட ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம். சீமானவர்கள் தாக்கவே கிடையாது, ஆனால் தாக்கணும்னு சொல்லப்பட்ட அவரை பற்றின பொய்யான கருத்துகள், அவதூறுகள், இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சீமானவர்கள் தன்னோட தமிழ் தேசியத்தை கொள்கையை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சி வீரியமாக செயல்படுறாரோ, ரொம்ப ஆதிக்கமாக ரொம்ப வேகமாக செயல்படுறாரோ, அந்த செயல்பாடை மட்டம் பெற்ற அளவு இருக்குது. இந்த உள்ள ஊடகங்களும் சரி, சில கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள், ஒரு வதந்திகளை வந்து பரப்புறதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ சமீபமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பாரதியார்கள் பற்றின ஒரு பேருரை, அந்த ஒரு பேருரை சம்மந்தமாக அவர் பேசியிருந்தார். அவரோட பாராட்டு சம்மந்தமாக பேசியிருந்தார். அது வந்து வைரபாரதி, அதாவது பாரதியாரோட கொள்ளுப்பேரன் தலைமையில் நடந்த, வைரபாரதி அவர்களோட தலைமையில் நடந்த ஒரு அரங்கம் சந்தியில் வந்து சீமானவர்கள் பேசியிருந்தாங்க. அந்த சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரங்கத்துக்கு ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸோட ஒன்றே இருக்க ஒரு அமைப்பு தான், ஆர்எஸ்எஸோட சேர்ந்துருக்கிற அமைப்பு, அதில் ஒரு அங்கம் தான் அந்த அமைப்பு, அவங்க தான் நடத்தியிருக்காங்க. அந்த அமைப்பில் போய் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம், பிஜேபியோட பி டீம் வந்து நாம் தமிழ் கட்சின்னு சொல்லியிருக்கோம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி சீமான் அவர்கள் பேசிட்டார்ல அப்படின்னு சொல்லி நிறைய திராவிட கட்சிகள் முக்கியமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சீமான் கட்சி எதிர்க்கக்கூடிய பிற கட்சிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், அவர் போய் ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசினார், பிஜேபி மேடையில் பேசினார்னு சொல்ல விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர அவர் அங்கே என்ன பேசினாருங்கிறத யாருமே வந்து சுட்டி காட்டவே இல்லை. முக்கியமாக அந்த அவதூறுகளை பரப்பக்கூடிய நபர்கள் யாருமே சுட்டி காட்டவே இல்லை. அந்த இடத்துல அவர் ஆர்எஸ்எஸ் அந்த மேடையில் பேசியிருந்தாலும் அங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பாராட்டியோ புகழ்ந்தோ பேசவில்லை. முழுக்க பாரதியார்களை மட்டும்தான் பேசியிருக்காங்க. வைரபாரதிங்கிற நபர் பாரதியாரோட கொள்ளுப்பேரன். அவர் பேசினதை விட சீமானவர்கள் பாரதியார் பற்றி அவ்வளோ பேசியிருக்காங்க. அது வந்து மாபெரும் இல்லை, எல்லோராலும் வரவேற்பு பெற்றிருக்கு. முக்கியமாக பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு. பாரதியார் பற்றின புரிதலையும் அதிகப்படுத்தியிருக்கிறது தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில நபர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடை பேச்சை வந்து வரவேற்றிருக்காங்க. பிற கட்சி நபர்களும் வரவேற்பு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பேசியிருந்தார். அவர் பேசினது முழுக்க பாரதியாரை பேசியது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியத்தை மட்டும்தான் பேசியிருக்காரே தவிர அந்த இடத்துல ஆர்எஸ்எஸோட கோட்பாடோ, ஆர்எஸ்எஸோட அந்த வழிகாட்டலோ, ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பற்றி பேசுகிறதோ, மோடி ஐயா பற்றி பேசுகிறதோ, அமித்ஷா அவர்களை பற்றி பேசுகிறதோ, இந்த மாதிரி யாரை பற்றியுமே அவர் அங்கே பேசவே கிடையாது. முழுக்க பேசினது பாரதியார் மட்டும்தான். அவர் எடுத்தோடனே சொல்லக்கூடிய விஷயங்கள் பாரதியாரை பற்றி இந்த மாதிரி இல்லை, பாகிஸ்தானில் கூட நான் போய் பேசுவேன், ஏன்னா பாரதிங்கிறது தமிழ் தான் பாரதி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே ஒரே போட்டு பேசியிருந்தார். அதுவே ஒரு அவதூறுக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான். ஆனால் அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. ஏகப்பட்ட கருத்துக்கள் பாரதியாரை பார்த்தினா அவ்வளோ புகழ் வார்த்தைகள் எல்லாமே சொல்லி பாரதியார் என்ன பண்ணார், பாரதியாரோட தன்மை என்ன, அவரோட சிந்தனை என்ன, அவர் எதிர்கால கனவு என்ன, அவர் எப்படி நாட்டை பார்த்தாரு, அவரோட குடும்பத்துக்குள்ளே அதை எப்படி கொண்டு வந்தார், அவர் தன்னை எப்படி மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிற எல்லா அடிப்படை விஷயங்களும் பாரதியாரை பற்றி ஒவ்வொரு பாயிண்டாக தெளிவாக பொறுமையாக பேசினதை நம்மளால் பார்க்க முடியும். யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தாய் தமிழோட என்டிக்கோட அஃபீஷியல் சேனலில் போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப அருமையான பேச்சு. இதற்கு முன்னாடி சீமானவர்கள் பேச்சு நீங்கள் கேட்காம இருந்திருந்தாலும் அந்த வீடியோ போய் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா அவரோட
அவரோட பேச்சு திறனை தாண்டி அவர் என்ன சொல்ல வராரு, பாரதி அப்படிங்கிற அந்த தமிழ் மேதையை தாண்டி சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத இந்த அவதூறு பார்க்கக்கூடிய நபர்கள் அதை பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வைரபாரதி இப்போ ரீசெண்டாக சாட்டை துரைமுருகன் அவர்களோட சேனலில் நேர்காணல் கொடுத்துருந்தாரு, அதை நானும் பார்த்துருந்தேன். அதில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நான் வந்து சீமானவர்களை வந்து நான் சந்திக்கிறேன், அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் மேல் இருந்த ஒரு பார்வை, அவர் பற்றின எண்ணங்கள் வந்து எனக்கு வேறு விதமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. அவர் சொன்ன விஷயங்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களோட நேர்காணலில் அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீமானவர்களை அவரோட கொள்கையை பற்றியோ அவரோட செயல்பாடுகள் பற்றியோ எனக்கு அந்தளவுக்கு நான் வந்து ஒரு தேடுதலில் இல்லை. அதை தாண்டி அந்த கட்சிக்கு நான் ஆதரவு கொடுத்ததே கிடையாது, இது வரைக்கும் நான் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டதே கிடையாது, ஆனால் இனிமேல் போடுவேன்னு சொல்லியிருக்காரு வைரபாரதி அவர்கள். இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு கவிஞர், ஒரு கவிதை எழுதக்கூடியவர், ஒரு பாடலாசிரியர், இப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர், முக்கியமாக பாரதியோட கொள்ளு பேரன். இப்படிப்பட்ட நபர் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாரு இனிமேல் நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. அப்போ சீமானவர்கள் பேசின விஷயம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, இவர் ஏன் அந்த மாற்றத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உருவாக ஆரம்பிக்குது. அந்த கேள்விக்கான மொத்த பதில் அவர் அந்த மீடியாவில் சொன்ன விஷயம், நான் சீமானவர்களை முன்னாடி பார்த்ததுக்கப்புறமும் பாரதியார் பற்றி பேசினதுக்கப்புறம் சீமானோட செயல்பாடுகளை பார்க்கறதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சில தலைவர்கள் அவர் முக்கியமாக குறிப்பிட்டு சொன்ன வார்த்தைகள், சில தலைவர்கள் மேடையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மேடையை விட்டு கீழே இறங்கும் மாதிரி ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. சில பேர் ஒரு ஆதிக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, பொது இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, குடும்பத்துக்கு கொடுக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. இடத்துக்கு என்ன மாதிரி தலைவர்கள் தன்னோட தன்மையும் தன்னோட செயல்பாடுகள் தன்னோட வார்த்தைகளையும் மாற்றிக்குவாங்க. ஆனால் சீமானவர்கள் நான் பார்த்ததுலேருந்து அந்த மேடை பேச்சு முடிஞ்சு அந்த அரங்கம் நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே போகிற வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் அந்த மனநிலைமையில் தான் இருக்கார். அதே மாதிரி பாரதியை பற்றி பேச போகிறோம், என்ன பேசணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவர் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டே வரல, ஒரு மனப்பாட தோணிலே வரல. நீங்கள் பேச சொன்னீங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து அந்த இடத்துல பேசியிருக்காரே தவிர, இதுக்கு முன்னாடி அவர் அந்த என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற அந்த பதட்டம் இருக்கும், பேச்சாளர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், யோசித்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன பேசணும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சீமானவர்கள் எதுவுமே நினைக்கல, வந்திருந்தார், உட்காந்துருந்தார், என்கிட்ட முதல் எடுத்தோன்னே பேசினார். அவர் பேசின மாதிரி நிறைய தன்மைகள் பொறுமைகள் இருந்துச்சு, அதிகாரம் ஒரு தலைவனுங்கிற அந்த எண்ணம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இது நார்மலாக மற்றவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சீமானவர்களை பற்றி பெருமை பேசிட்டு போகிறோம்னு நினைக்கலாம். இத்தனைக்கும் ஒரு கவிஞர், இத்தனைக்கும் அவர் வந்து தியானம் பண்ணக்கூடிய, தியானத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நபர். அப்படிப்பட்ட நபர்கள் சொல்லும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இதை தாண்டி சீமானவர்கள் பேசினது, அவர் வைரபாரதி பேசினதை விட 100 மடங்கு அந்த மேடையில் பாரதி பற்றி பேசியிருந்தார். மொத்த அரங்கமும் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் பேசிய 1.25 மணி நேரம் அவ்வளோ ரசித்து கேட்டதை நம்மளால் அந்த வீடியோ பார்க்க முடியுது. நானே இந்த வீடியோ கொண்டு ஒரு 2 டைம் பார்த்துட்டேன். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை பார்க்கும்பொழுது சில பேர் 7 பேர் பார்த்துருக்கேன், 7 தடவை பார்த்துருக்கேன். நிறைய டைம் பார்க்கும்போது முகம் ஸ்லிப்பே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நிறைய நல்ல பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா பாரதியை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தான். ஏன்னா தமிழ் மொழி, தமிழையும் மூச்சாக நினச்சிக்கிட்டு தமிழுக்காகவே இருக்கிற மாதிரி வாழக்கூடிய ஒரே நபர் சீமானவர்கள் மட்டும்தான். அதனால் தமிழ் தேசிய கொள்கை கையில் எடுத்திருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். சீமானோட நிலைப்பாடு என்ன, சீமானை என்ன முன் வைக்கிறாரு, அவரோட எதிர்கால கனவு என்ன அப்படிங்கிற எல்லாமே பொதுவாக பார்க்கக்கூடியவங்க, நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க, இது மாதிரி ஓட்டு போட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் சீமானோட நிலைப்பாடு என்னென்னு. அப்படிப்பட்ட சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்க பொக்கிஷமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் பாரதி. அப்படிப்பட்ட பாரதியை பற்றி பேசுறதுக்கு அந்த கிடைத்த மேடையை ரொம்ப சரியாக, துல்லியமாக, கவனமாக பயன்படுத்தியிருக்காரு, தெளிவாக பயன்படுத்தியிருக்காரு. அந்த பயன்பாடு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்துருக்கு. பொதுவாக சீமானை விமர்சிக்கக்கூடியவங்க, சீமானோட நிலைப்பாட்டில் மாறுபாடு உள்ளவங்க, மாற்றம் கொண்டவங்க எல்லாருமே இந்த நிகழ்வை வந்து ரொம்ப ஆதரித்து வரவேற்று பேசியிருந்தாங்க. முக்கியமாக அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வைரபாரதிங்கிறவர் பாரதியாரோட கொள்ளு பேரன். அவர் வந்து சொல்கிறாரு இனிமேல் நாம் தமிழ் கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு. அப்போ எந்த அளவுக்கு அந்த மேடை பேச்சு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கும், எந்த அளவுக்கு அந்த மேடை பேச்சில் ஒரு தெளிவு இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கியிருப்பார், வைரபாரதிங்கிற உள்வாங்கியிருப்பார். தன்னோட தாத்தாவை பற்றி இப்படி பேசுகிறாரு, நம்ம பேசுனதோட 100 மடங்கு பேசுகிறாரு, அதிகமாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவரை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். தமிழ் தேசியம் நாளுக்கு நாள் வளருங்கிறத இதை தான் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் தேசியம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழ் தேசியம் எந்த இடத்துலையோ பொறுமையும் இழக்கலை, எந்த இடத்துல வேகத்தையும் குறைக்கலை, மக்கள் மனதத்தில் ஒரு தளர்வை ஏற்படுத்தவே இல்லை. பொதுவாக மீடியாக்கள் சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சி அவ்வளோதான், என்டிகே கட்சி அவ்வளோதான், முக்கியமாக டிவிக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா கருத்துக்கள் வந்து சுற்றி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அது எல்லாமே பொய்ங்கிறத இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நமக்கு காண்பிச்சிருச்சு. இதை தொடர்ந்து என்டிகே கட்சியோட தம்பிகள், என்டிகே கட்சி ஆதரவாளர்கள், என்டிகே கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக அமைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு மூலமாக சீமானவர்கள் யாருங்கிறத அதிகமான நபர்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பாரதியார் பின்பற்றக்கூடிய நபர்களும் சரி, பிராமணர்கள், தமிழ் பிராமணர்களும் சரி, சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம 2 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இவருக்கு தமிழ் பிராமணர்கள் ஆதரவு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அது உறுதிப்படுற மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய மற்ற யூடியூப் சேனலில் பேசக்கூடிய ஆலோசகர்கள்,
பேச்சாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ மட்டும் சொல்லிட்டோம். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ் தேசியம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா தமிழ் தேசியம் ரொம்ப ஸ்ட்ராங்கான, உறுதியான, தெளிவான கொள்கை கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாழ்வியல் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியம் என்றைக்குமே தெரியாது. இதை வந்து தோற்கடிக்க யாராலுமே முடியாது. ஏன்னா அதுக்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது, தொலைநோக்கு பார்வை இருக்குது, எதிர்கால கனவுங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. தமிழ் தேசிய கொள்கையை சரியாக வகுத்து வச்சுருக்காங்க. அதை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் ரொம்ப வீரியமாக அதை தெளிஞ்சு அதை உள்வாங்கி தான் பின்பற்றுறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் ஒரு கட்சி, நாம் தமிழங்கிற ஒரு இயக்கம், தமிழ் தேசியம் கொள்கை சீமான் இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்லை, சீமானவர்கள் இல்லைனாலும் அந்த நாம் தமிழ் கட்சியும் இயங்கும், தமிழ் தேசிய கொள்கையும் இயங்கும். அதில் எந்த ஒரு பின்னடைவுமே இருக்காது. 2026 எந்த அளவுக்கு மாறுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் 2031 மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் தேசியம் ஏற்படுத்தும். தமிழ் தேசியம் கண்டிப்பாக தமிழக அரசில் ஒரு அரியணையில் உட்காரும். தமிழ் தேசிய கொள்கை மிகப்பெரிய அளவில் பின்பற்றப்படும். திராவிடம் எந்த அளவுக்கு மக்கள் மனசில் இருக்குதோ அதை தாண்டி 100 மடங்கு தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறத சமீப கால நடவடிக்கை வச்சு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் தேசியம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நிமிடம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு செகண்ட்லேயும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கான சரியான வேலையை சீமானவர்கள் பண்ணிகிட்ருக்காரு. மற்ற யார் எந்த அவதூறு கருத்துக்கள் சொன்னாலும் எதுவுமே செவிசாய்க்காமல் தன்னோட இலக்கை நோக்கி ஒரு தலைவன் போயிட்டுருக்கானா அந்த கொள்கை சரியாக இருக்குன்னு அர்த்தம், கட்சி சரியாக இருக்குன்னு அர்த்தம், முக்கியமாக தலைமை சரியாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த பாரதியார் பற்றின நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் தமிழ் தேசியத்துக்கு ஒரு உந்துதலையும் ஒரு வேகத்தையும் கொடுத்துருக்கு, நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. முக்கியமாக தமிழ் பிராமணர்கள் இடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த காணொலியை பற்றியும் சரி, சீமானவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசினதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு அரசியல் கருத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்புள்ள கார்த்திக். வாழ்க தமிழ்.